இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜப்பான் நிலநடுக்கத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. விஸ்மா புத்ரா உறுதி. நேற்று திங்கட்கிழமை இரவு ஜப்பானில் ஏற்பட்ட 7.5 ரெக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் அங்குள்ள மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. டோக்கியோவில் உள்ள மலேசிய தூதரகத்தின் வாயிலாக இது குறித்த தகவல்களை பெற்று வரும் வெளியுறவு அமைச்சு அங்கு நிலவி வரும் அசாதாரணமான சூழ்நிலைகளை கவனமாக ஆராய்ந்து வருவதாக விஸ்மா புத்ரா இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு 11:15 மணியளவில் அமோரி கடற்பகுதியில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் 54 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கமானது பதிவாகியுள்ளது. இதனையடுத்து அங்கு முதலில் சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு பின்னர் அது திரும்ப பெறப்பட்டது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் மலேசியர்கள் கடற்பகுதிகளை தவிர்த்து எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்கும்படி வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது. அதேவேளையில் டோக்கியோவில் உள்ள மலேசிய தூதரகத்தை தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களையும் உதவிகளையும் பெற்றுக்கொள்ளுமாறும் வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 30க்கும் மேற்பட்டோர் காயமுற்றதாகவும் ஏறக்குறைய 90,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் தேசிய வீரர்கள் போட்டிகளில் கவனம் செலுத்தி நம்பிக்கையுடன் விளையாட வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மலேசியர்கள் அனைவரும் நமது தேசிய விளையாட்டாளர்களின் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளானது தென்கிழக்கு ஆசியா முழுவதிலும் இருந்து விளையாட்டு வீரர்களை ஒன்றிணைத்து பல்வேறு விளையாட்டு பிரிவுகளில் போட்டியிட வைக்கின்றது. தாய்லாந்தில் இன்று தொடங்கும் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 50 பிரிவுகளிலும் மலேசியாவை சேர்ந்த 1100 வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். முந்தைய தொடர்களில் பெற்ற வெற்றிகளை அடிப்படையாக கொண்டு மலேசிய வீரர்கள் இந்த முறையும் வலுவான செயல்திறனை காட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. லாமாக் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோசரி பொங் மொக்தார் ராடின் கடந்த வாரம் உடல்நலக் குறைவால் காலமானதை அடுத்து அவரது தொகுதியில் உள்ள காலியிடம் குறித்து முறைப்படி தேர்தல் ஆணையத்திற்கு அறிவிக்கப்படும் என சபா மாநில சட்டமன்ற சபாநாயகர் டத்தோசரி கட்ஸீம் எம் யாஹ்யா தெரிவித்துள்ளார். துக்கத்தில் இருக்கும் பொங் முக்தாரின் குடும்பத்தினருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவசரம் இன்றி பொருத்தமான நேரத்தில் மட்டுமே இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் கட்ஸீம் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு அறிவிப்பதற்கு முன்பாக மாநில தேசிய பதிவிலாக்காவிடம் தாம் இது குறித்து உறுதிப்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் 29ஆம் தேதி நடைபெற்ற சபா சட்டமன்ற தேர்தலில் 153 வாக்குகள் பெரும்பான்மையில் தனது லாமாக் சட்டமன்ற தொகுதியை மீண்டும் தக்கவைத்த பொங் முக்தார் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பதற்குள் உடல்நலக் குறைவால் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரம்பான் லெங்கிங் தமான் செனாங்கினில் உள்ள மக்கோத்தா ஹில்ஸ் கிளப் ஹவுஸில் நீச்சல் குளத்தில் மூழ்கி 5 வயது சிறுமி பலியான சம்பவத்தில் அலட்சியம் காரணமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக அச்சிறுமியின் பெற்றோர் 15 வயது சகோதரி, ஆசிரியர் மற்றும் மருத்துவர் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜொஹாரி யாஹ்யா தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் சனிக்கிழமை மதியம் 12:15 மணியளவில் நடந்த இச்சம்பவத்தின் போது நீச்சல் குளத்தில் பெற்றோரின் கண்காணிப்பு இன்றி அச்சிறுமி குளித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதேவேளையில் அச்சிறுமி நீரில் மூழ்கி உயிரிழந்ததை பிரேத பரிசோதனை அறிக்கையும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இவ்வழக்கானது குழந்தைகள் சட்டம் 2001 பிரிவு 31(1)(a)வின் கீழ் அலட்சியத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக ஜொஹாரி யாஹ்யா குறிப்பிட்டுள்ளார். மோசடி செயல்களால் பாதிக்கப்பட்டு மியான்மர் தாய்லாந்து எல்லைப் பகுதியில் சிக்கி தவித்த 32 மலேசியர்களை தாய்லாந்து ராணுவம் பத்திரமாக மீட்டு அடைக்கலம் கொடுத்துள்ளது. அவர்கள் அனைவரும் நாளை மலேசியா திரும்புவார்கள் என மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. தூதரகம் சார்பில் விடுக்கப்பட்ட மனிதநேய உதவிகளுக்கான கோரிக்கையை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் தாய்லாந்தின் எல்லை நகரமான மேசாட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு சோதனைகளுக்கு பிறகு மலேசியா திரும்புவார்கள் என
வெளியுறவு அமைச்சர் டத்தோசரி முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் மியான்மர் நாட்டின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ள மேலும் 21 மலேசியர்களும் நாளை மலேசியா திரும்பவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திரங்கானு மாநிலம் மாராங்கில் உள்ள பள்ளி ஒன்றின் ஆண்கள் விடுதியில் 2 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படும் 2 புகார்களை அம்மாநில போலீசார் பெற்றுள்ளனர். இச்சம்பவத்திற்கு காரணமானதாக சந்தேகிக்கப்படும் 16 வயதை சேர்ந்த 2 மாணவர்கள் குறித்து விடுதி பாதுகாவலர் நேற்று போலீசில் புகார் அளித்துள்ளார். 17 வயதுடைய கற்றல் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி மாணவரை கடந்த நவம்பர் 17ஆம் தேதி ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்தியதாக 16 வயது மாணவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் கடந்த நவம்பர் 20ஆம் தேதி ADHD எனப்படும் கவனக்குறைபாடு கொண்ட 13 வயது மாணவரை ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்தியதாக மற்றொரு 16 வயது மாணவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இப்புகார்களின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அம்மாணவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என மாராங் போலீஸ் தலைவர் சோஃபியான் ரெட்ஸ்வான் தெரிவித்துள்ளார். பாயாப்புலாய் கம்போங் பாத்து எம்பாட்டில் உள்ள தனது வீட்டில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் நடமாடுவதைக் கண்டு பொறியியலாளர் ஒருவர் உடனடியாக அக்கம்பக்கத்தினரின் உதவியை நாடியுள்ளார். கடந்த சனிக்கிழமை நடந்த இச்சம்பவத்தின் போது அக்கம்பக்கத்தினர் வருவதற்குள் அந்த மர்ம நபர் வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பியோடியதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தெமுர்லோ போலீசார் அந்த மர்ம நபரை பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். 2 நாட்கள் தேடலுக்கு பிறகு பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் 36 வயதான அந்த ஆடவரை போலீசார் கைது செய்ததாக தெமுர்லோ மாவட்ட போலீஸ் துணை ஆணையர் முகமது நஷீம் பஹ்ரோன் தெரிவித்தார். கடந்த நவம்பர் 29ஆம் தேதி காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட வெள்ளை நிற நிசான் நவாரா காரையும் அவரிடம் இருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதனிடையே அந்த ஆடவர் மெத்தபெத்தமின் என்ற போதைப் பொருளை பயன்படுத்தியிருப்பது பரிசோதனையில் உறுதியாகியுள்ளதாகவும் முகமது நஷீம் பஹ்ரோன் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.